ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு ஓநாய் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? அடர்ந்த காட்டின் மையத்தில் ராக்கி என்ற சக்தி வாய்ந்த ஓநாய் வசித்து வந்தது. அது பெரியதாகவும் வேகமானதாகவும் கொடூரமானதாகவும் இருந்தது. கரடிகள் கூட அதற்கு பயந்து வழி கொடுக்கும் அளவுக்கு வலிமையானது. ஆனால் ராக்கி ஆபத்தானவர் மட்டுமல்ல, அவர் புத்திசாலியும் கூட. மற்ற விலங்குகள் அவரை பார்த்து பயந்தது. அவர் வேடிக்கைக்காக வேட்டையாடுகிறார் என்று நினைத்தன. ஆனால் அவர்கள் அறியாதது என்னவென்றால், ராக்கி ஒரு விதியை பின்பற்றுகிறார். தேவைப்படும் போது மட்டும் வலிமையை பயன்படுத்த வேண்டும், மற்ற நேரங்களில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு நாள் காட்டு நாய்களின் கூட்டம் காட்டுக்குள் நுழைந்து சிறிய விலங்குகளை துரத்திச் சென்று அவற்றின் உணவை திருடியது. சிறிய விலங்குகள் குழப்பத்தில் மூழ்கியிருந்தார்கள். அவர்கள் வேறு வழியில்லாமல் ராக்கியிடம் உதவி கேட்டுச் சென்றனர். தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள், நீங்கள் மிகவும் வலிமையானவர். ராக்கி அவர்களுக்கு உதவ சம்மதித்தார். ஆனால் சண்டையிடுவதற்கு பதிலாக அவர் வேறு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார். அன்றிரவு நிலா ஒளியில் காட்டு நாய்களை ஒரு குறுகிய பள்ளத்தாக்கிற்குள் இழுத்துச் சென்றார். ஒரு பெரிய ஊளையுடன் மேலே இருந்த மலை ஆடுகளின் கூட்டத்திற்கு அவர் சிக்னல் கொடுத்தார். ஆடுகள் பாறைகளை உதைத்து கீழே தள்ளி வெளியேறும் வழியை அடைத்தன. புத்திசாலித்தனமான கூட்டு முயற்சியால் நாய்களை சிக்க வைத்து வேறு பாதைக்கு விரட்டி அடித்தனர். சிறிய மிருகங்கள் ஆரவாரம் செய்தது. ராக்கி தனது பற்களை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக அவர் தனது மூளையை பயன்படுத்தினார். கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான சக்தி வலிமை மற்றும் ஞானம் இரண்டையும் பயன்படுத்துவதிலிருந்து வருகிறது. ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.